ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய மாலை உணவு இன்றைக்கி சற்று சீக்கிரமாக சாப்பிட்றேன். பெரும்பாலும் 5:30 to 6:30 சாப்பிடுவேன். இன்றைக்கி 5 o'clock சாப்பிட்றேன். இது இறால், அதாவது இறால். மாடை விற்று மடவை மீன் வாங்குவோமா, இதான் மாடை விற்று மடவை மீன் வாங்குவோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மடவை மீன் வறுவல். இந்த இறால் மடவை மீன் வறுவல், முட்டை ஆம்லேட்டு. காலையிலே நிறைய முட்டை சாப்பிட்டாச்சு, இருந்தாலும் முட்டை ஆம்லேட்டு இருக்குது. சுட சுட சாதம். எப்பயாவது சாதம் சாப்பிட்றது தப்பு கிடையாது, ஆனால் டெய்லி 2 வேளை சாதம் சாப்பிட்றது மிகவும் தவறானது. உடலுக்கு ஆரோக்கியம் கிடையாது, வெறும் கார்போஹைட்ரேட் தான் அது. குழம்பு மீன் அதே மடவை மீன் தான் நினைக்கிறேன். நிறைய மாடை விற்று மடவை மீன் வாங்கி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீன் குழம்பு கமன்னு வாசனை வருது, எச்சி ஊறுது. சாப்பிட்டுடலாம். நீங்களும் அது போல் சாப்பிடணும். சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி. இது வாட்டர்மெலன். காலையில் வாட்டர்மெலன் இட்லி போல் வச்சாங்க, இப்போ ஜூஸாக வந்திருக்கு. வாட்டர்மெலன் ஜூஸ். இது பட்டாவரை பொரியல். இந்த ஜூஸ் இறுதியில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இவ்வளோ சாப்பிட்டுட்டு இதில் லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிறது நம்ம வயிற்றில் அசிடிட்டி வராமல் தடுக்கும். ஃபைபர் கண்டென்ட்டு. இந்த இறாலுக்கு இறுதியில் இந்த மாதிரி ஜூஸ் குடிப்பது நல்லது. முட்டை 5 மணிக்குள்ளே தான் நம்ம சாப்பிட்றோம், அதனால் முட்டை சாப்பிட்றது தவறு கிடையாது. இரவில் 6, 6:30, 7 மணிக்கு அவித்த முட்டை இல்லை ஆம்லேட் சாப்பிட்றது உடலுக்கு நல்லது இல்லை. இறால் புரோட்டீன், மடவு மீனும் புரோட்டீன் தான். ஒமேகா 3 இருக்குது, ஆசிட். இது உடலுக்கு ரொம்ப வலிமையை சேர்க்கும். இந்த காம்பினேஷனில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதுபோல் மாலை உணவை சற்று சீக்கிரமாக சாப்பிட்டால் செரிமானம் நல்லபடியாக நடக்கும். புளிச்சேப்பம் வராது, இரவில் நல்லா தூங்க முடியும். இதை சாப்பிட்டு 1 ஹவருக்கு அப்புறம் நல்லா தண்ணி குடிக்கணும். 7, 7:30க்குள்ளே நம்ம தண்ணி குடிச்சிடணும். அதுக்கப்புறம் தண்ணியே குடிக்கக்கூடாது. அப்போ தான் கிட்னிக்கு நல்லது. இரவில் நல்லா தூக்கம் வரும். இதுபோல் உணவுகளை அருந்தி நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.